ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னது வீட் பிரெட்ல மினி குலோப் ஜாமுனா பண்ணலாமா? நான் இதுக்கு ஒரு 8 பீஸ் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் இருக்க கார்னர்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 துண்டா கட் பண்ணி அது ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சில பிரெட்டுக்கு பால் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கீ ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கூடி விரிசல் வராமல் இருக்கும். இப்போ பாகோட ரேஷியோ 1 கப்பு சுகருக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக ஏலக்காய் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். பாகு நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு 4-5 டிராப் லெமன் ஜூஸே ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதனால சுகர் கிறிஸ்டல் வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸ்ல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குலோப் ஜாமுன் உருண்டைகளை இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இது ரெண்டு பக்கமே நல்லா செவனரை வந்ததுக்கு அப்புறமா இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க சுகர் சிரப்ல நான் குலோப் ஜாமுன் உருண்டைகளை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு 2 hours கழிச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதாங்க, வீட் பிரெட்ல மினி குலோப் ஜாமுன் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பாக்குறதுக்கே டெம்டிங்கா வேற லெவலா இருந்ததுங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த வீட் பிரெட்ல செஞ்ச குலோப் ஜாமுனை செஞ்சு அசத்துங்க. டேஸ்ட் சும்மா அப்படி இருந்ததுங்க.